மிக்க நன்றி. Now I like to introduce our chairman of Young Entrepreneur School, இளம் தொழில் முனைவர் மையம், மிஸ்டர் வி நீதிமோகன். இப்போ அவங்க உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இளம் தொழில் முனைவோர் மையம், யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல், இது மதுரை தமிழ்நாடு தொழில் வளர்த்த சங்கத்தின் ஒரு கிளை. இது கடந்த 2004ஆம் ஆண்டு இது துவக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், தொழில் முனைவோர்கள் சிறப்பான பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில். அது இல்லாமல் நிறைய பேர் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் அதை போட்டியை சந்திக்க முடியாமல் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்த்த சங்கத்தின் மதுரையில் இதை 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது 50 உறுப்பினர்களோடு ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து துவக்கி வைத்தவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களால் இது துவக்கி வைக்கப்பட்டது. முதல் மீட்டிங்கை எங்களுடைய ஆகஸ்ட் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் மீட்டிங்கை அன்றைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க கொடுத்த அட்வைஸ் டோன்ட் பி ஜாப் சீக்கர்ஸ், பி ஜாப் ப்ரொவைடர்ஸ். வேலையை தேடாதீர்கள், வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இளம் தொழில் முனைவோர் மையம் பல்வேறு ஊர்களில் ஏறத்தாழ 27 ஊர்களில் 30 கிளைகளை கொண்டு இன்றைக்கு பெங்களூரு, பாண்டிச்சேரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 கிளைகளில் ஏறத்தாழ 3800 உறுப்பினர்கள் இன்றைக்கு அதில் உறுப்பினராக இருந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய முதல் வேலையை இளம் தொழில் முனைவோர் மையத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தேவை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதில் எங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கோட்பாடு இருக்கின்றது, உறுதிமொழி இருக்கின்றது. ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேசுவோம். அது மட்டுமல்ல, இந்த உறுதிமொழி எடுக்கிறது ஒரு பக்கம், ஃபிலாசபிஸ் எங்களுக்குன்னு ஒரு 10 கட்டளைகள் இருக்கின்றது. அந்த கட்டளைகளுக்குள்ளே நான் ஆப்ரேட் பண்ணோன்றதை ஒரு கைட் பண்ணி இன்றைக்கி இந்த கடந்த 20 ஆண்டுகளில் ஏறத்தாழ 12,000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இங்கே உள்ளே வெளியே போனவங்க இருக்கிறாங்க, கிராஜுவேட் ஆகி போன மாதிரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு 3800 உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களோட முதல் வேலையை பார்த்திங்கன்னா, தொழில் முனைப்பவர்கள் இந்த பெரிய கம்பெனிகள் கார்ப்பரேட்டோடு போட்டி போடக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வது. கார்ப்பரேட் மட்டும் அல்லாத இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய போட்டியை எப்படி சமாளிப்பது? ஏன்னா நமக்குலாம் தெரியும், இந்தியா இஸ் a huge market. Today 1.42 crore people இருக்கிறாங்க. இன்னைக்கு 4.2 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கிறோம். எங்களுடைய குறிக்கோளை இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வல்லரசாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இளம் தொழில் முனைவோர் மையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிறு மற்றும் குறுந்தொழில்களை ட்ரெயின் பண்ணி இதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் அல்லாத பக்கத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்திருக்கின்றோம். இதில் ஒரு பகுதி என்னென்னா, ஏன்னா இந்த தொழில் முனைப்பவர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுற மெத்தட் பை டெய்லி மந்த்லி மீட்டிங்ஸ் அண்ட் தென் ஒர்க் ஷாப்ஸ், டெலிகேஷன்ஸ், வெளிநாட்டுக்கும் உள்நாட்டிலையும் டெலிகேஷன்ஸ் கூப்பிட்டு போயிருக்கோம். இப்படி பல்வேறு தொழிலில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மீட்டிங்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். இப்போ இதனுடைய ஒரு பகுதியாக ஆண்டிற்கு ஒரு முறை நாங்கள் இப்போ எங்களுடைய எஸ்கான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எஸ்னுடைய கான்ஃபரன்ஸ், ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ன்றது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறை 13வது முறையாக இன்றைக்கு சென்னையிலே முதல் முறையாக இது நடக்க இருக்கின்றது. வரக்கூடிய ஜனவரி 4 மற்றும் 5ஆம் தேதி வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி சென்னையில் சென்னை ட்ரேட் சென்டரில் ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதோடு சேர்ந்து 500 கெஸ்ட்டும் வராங்க. இது ஆண்டர்பிரினர்ஸ். இது அல்லாது ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 270 ஸ்டால் நாங்கள் போட்டு அதில் எங்களுடைய உறுப்பினர்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு எங்களுக்குள்ளே நிறைய ட்ரேடு நடந்து கொண்டிருக்கின்றது.
அதை ஊக்குவிக்கும் வகையாக இந்த எஸ்மார்ட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த என்டையர் கான்ஃபரன்ஸ் 2025 கான்ஃபரன்ஸ் வந்து எஸ்கான் 2025 அதை பற்றி அதனுடைய பொறுப்பாளராக இன்னைக்கு கன்வீனர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நண்பர் நடேசன் அவர்கள் வந்து இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அதனுடைய கோ கன்வீனர் ஆக நமது நண்பர் முருகேசன் வந்து இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ராஜ்குமார் எங்களுடைய வைஸ் சேர்மன், அவரும் வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 3 பேருடைய தலைமையின் கீழ் ஒரு பெரிய டீமே இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 மாதமாக இந்த டீம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எஸ்கான் 2025 பற்றி முழுமையாக உங்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு நண்பர் நடேசன் அவர்களை நான் இந்த நேரத்தில் அழைக்கின்றேன். தேங்க்யூ சேர்மன். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேர்மன் சொன்னபடி ஒரு 30 சாப்டர் இருக்குது. எல்லா சாப்டரும் இண்டிபெண்ட்டாக அந்தந்த ஊரில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். 2012 இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுதான் 13th எடிஷன் ஆஃப் எஸ்கான். முதல் முறையாக வந்து இந்த சென்னையில் நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால் சென்னை ட்ரேட் சென்டரில் வர்ற சாட்டர்டே சண்டே 4 மற்றும் 5ஆம் தேதி வச்சுருக்கோம். இது வந்து எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் வந்து முதல் நாள் வந்து மெம்பர்ஸ்குள்ள டு செலிப்ரேட் தி ஆண்டர்ப்ரூனல் ஸ்பிரிட் ஆஃப் அவர் மெம்பர்ஸ் நாங்கள் வந்து வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுப்போம். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணி தியாகராயா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை அவங்க தான் ஜூரி. ஸோ நல்ல முறையில் அது பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு 2500 பேருக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்கினா எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதனால் எல்லா மெம்பர்ஸும் அவ்வளோ ஊக்கத்தோடு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அன்றைக்கி இட்ஸ் மோர் ஆஃப் கேஷுவல். எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த அவார்ட்ஸ் செரிமனி நடக்கும். அந்த அவார்ட் செரிமனி முடிச்சுட்டு முதல் நாள் அன்றைக்கி நாங்கள் மிஸ்டர் சிவசங்கரன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏர்செல் அவங்க வந்து ஆஸ் அ கெஸ்ட் ஸ்பீக்கர் அவங்க பேசுகிறாங்க. அண்ட் செகண்ட் டே இஸ் தி ஆக்சுவல் ஃபுல் டே கான்ஃபரன்ஸ். அதில் வந்து நம்ம தமிழக ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு அவங்க வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு தீம் வைப்போம். லைக் ப்ரீவியஸ் இயர் 12th எடிஷனுக்கு வந்து கோயம்புத்தூரில் கொடிசியாவில் நடந்தது. அப்போ வந்து அபண்டன்ஸ் அப்படின்றது அந்த தீம். இப்போ இந்த வருஷம் வந்து சீக் யுவர் பர்பஸ், அதாவது நோக்கத்தை நாடி டு சீ த லார்ஜர் பர்பஸ் இன் அவர் லைஃப், அந்த மாதிரி வந்து ஒரு தீம் வச்சுருக்கோம். இந்த தீமை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்பீக்கர்ஸும் நாங்கள் வந்து சோசன் 6 ஸ்பீக்கர்ஸ். எல்லா ஸ்பீக்கருமே வந்து இந்த தீமை பேஸ் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து we are having மிஸ்டர் பார்த்திபன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் புல் மிஷின்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர். அவங்க உலகமெல்லாம் வந்து அவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் we are having பாரதி பாஸ்கரன் மேடம். அதுக்கப்புறம் we are having மிஸ்டர் முத்துராமன் ஆஃப் லக்ஷ்மி செராமிக்ஸ் அவங்க பேசுகிறாங்க. அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நம்ம சீக்கிரமாக கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வளரலாம், இல்லைன்னா வில் பி அவுட் ஆஃப் த ரேஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து மிஸ்டர் கணபதி ஆஃப் வஜிரா குளோபல் அவங்க ப்ரெசன்ஸ் வந்து யூரோப்லேயும் துபாய்லேயும் ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே வி ஹேவ் அ டிபேட். க்ரோத் முக்கியமாக, ப்ராஃபிட் முக்கியமாக, இல்லை சஸ்டைனபிலிட்டி முக்கியமாக அப்படின்றது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எங்கள் ஓன் மெம்பர்ஸ். வி வில் ஹேவ் அ ஜூரி வில் கிவ் இஸ் வர்டிக்ட் அந்த மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து நம்ம மிஸ்டர் அனந்த பத்மநாபன் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அவங்க வந்து ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் எவ்வளோ முக்கியம். ஏன்னா அவங்க வந்து 3 வர்டிக்கலில் இருக்காங்க. ஜுவல்லரியில் இருக்காங்க, ஹோட்டல் டிவிஷனில் இருக்காங்க, இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஷாப் ஃப்ளோரில் ஆஃபீஸர்ஸு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டைரக்டர் லெவலில் கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் அண்ட் எப்படி ஒரு எம்ப்ளாயியை ரீட்டைன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கள் மெம்பர்ஸோடு பகிர்ந்துக்குவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வர்ற மெம்பர்ஸுக்கு எவ்ரி மினிட் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப எங்கள் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3800 பேர் இருக்கும். ஆவரேஜ் ஏஜ் மேபி அரௌண்ட் 38 to 40 இயர்ஸ். அதுக்குள்ளனா அவங்களுக்கு எல்லாம் வளர்ந்து வர்றவங்க. நம்ம பெரிய கார்பரேட்ஸோ இல்லை ரொம்ப சின்ன அப்படி இல்லை. ஸோ இவங்களுக்கு தேவையானது என்ன, இவங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும், இவங்களை ஊக்குவித்து இக்னைட் பண்ணி இவங்க வளர்கிறதுக்கு என்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது, அப்டக்ஸ் எடுத்துகிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து எல்லாருக்கும் பகிரணும். இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ். நம்ம சொன்னவங்க எல்லாமே எளிமையான தமிழில்
எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் எல்லாருக்கும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெஸ் நீங்கள் எல்லாரும் யூஆர் ஆல் மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எல்லா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இது வந்து இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட் நோக்கத்தோடு பண்ணுறது இல்லை. நம்ம நோக்கமே வந்து நல்ல ஆண்டர்ப்ரனர் ஸ்பிரிட்டை கூட்டி அவங்களுக்கு மோர் நாலேஜை கொடுத்து அவங்க பிஸ்னஸில் வளர விட்டு நல்லா அவங்க தொழிலில் வந்து எங்கள் சேர்மன் சொல்கிற மாதிரி யார் யார் எந்த தொழில் பண்ணுறாங்களோ அதில் ஃபஸ்ட்டு 3ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தோடு ஆர்வமோடு ஒர்க் பண்ணணும். அப்படி ஒரு ஃபோரம் இது வந்து ஒரு MBA இல்லை வேறு எதுவாவது தியரிட்டிக்கலாக இருந்தால் அது எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டோட ரொம்ப நல்ல முறையில் எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாக ஒரு மீட்டிங்னா எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணுற அளவுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கும் எங்கள் மீட்டிங்ஸில். அதனால் இது வந்து ஒரு ஆனுவல் ஈவெண்ட். எங்களுக்கு இதை உங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன வேணும்னா, இந்த ஃபோரமை பற்றி இன்னும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா அவங்களாம் இதில் மெம்பர் ஆனால் இதில் அவங்களுக்கும் இதில் ரொம்ப பயன் இருக்கும், நிறையா கான்டாக்ட்ஸ் வரும், நிறையா கிராஸ் லேர்னிங்ஸ் இருக்கும். அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறோம். ஸோ நீங்களும் வந்து அதை கவர் பண்ணி கொஞ்சம் பிரபலியப்படுத்தினா வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். எங்களுடைய விஷனும் வந்து இந்தியாவை நம்பர் 1 எக்கானமியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விஷன். அந்த விஷனை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இதுவரை 12,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் பலன் பெற்று கிராஜுவேட் ஆகிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த அவார்ட்ஸ் நைட்டை பற்றி பேசிகிட்டு இருந்த நண்பர் நடேசன் பேசும்பொழுது, அவார்ட்ஸ் நைட் அன்னைக்கு அந்த அவார்ட்ஸை கொடுப்பதற்காக எனக்கு எங்களுடைய தலைவர், தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் டாக்டர் N. ஜெகதீசனும் அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி அன்னைக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். இது வந்து பத்திரிகை நண்பர்கள் வந்து இதை நடேசன் கேட்டுக்கொண்டது போல இதை சிறப்பான முறையில் கவர் பண்ணும்போது பிகாஸ் இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் it is spreading across like anything in the coming years it will spread across the country. அந்த அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி வரும்பொழுது இது வந்து இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே இது ஒரு பெரிய ஒரு பூன் அமையும். ஏனென்றால் நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கிங் வேணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கிங்க்கு தயார் பண்ணக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இளம் தொழில் முனைவோர் மையத்தின் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதில் ஒரு மிக முக்கிய பங்கு வந்து இன்றைக்கி எஸ்கான் 25, அதில் அந்த எஸ்மார்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய அதில் அது ஒரு பகுதி இருக்கின்றது. அதையும் நண்பர் நடேசன் வந்து விளக்கி சொல்வார் என்று. ஸ்மார்ட் அப்படின்றது எஸ்மார்ட்ன்றது அவங்கவுங்க பிஸ்னஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த வருஷம் வந்து ஒரு 270 ஸ்டால் பிளான் பண்ணி எல்லா மெம்பர்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டால்ஸ் எடுத்து அவங்க ப்ராடக்ட்ஸு, நியூ ப்ராடக்ட் லான்ச்சிங், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இந்த எஸ்மார்ட்ன்றது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, இது வந்து எப்படின்னா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய லீட்ஸ் கிடைக்கும், அவங்க பிராண்ட் வந்து இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி அது வந்து லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வரும். அண்ட் நம்ம மெயினாக பார்க்குறது வந்து லீட்ஸு, அந்த லீட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணி அவங்க அதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு. அதனால் இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நிறையா அவுட் சைடர்ஸ் ஃபுட்ஃபால்ஸ் வரணுன்றதுனால நம்ம நியூஸ் பேப்பர் ஆடு, சோஷியல் மீடியாலலாம் 2.5 லட்சம் பேருக்கு மேலே வந்து ரீச் ஆகிற மாதிரி எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரேடியோ மிர்ச்சி, FM ரேடியோ அதில் போட்டிருக்கு. நிறையா ஃப்ளோட்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லலாம் வந்து ஜஸ்ட் டு பிரிங் அவேர்னஸ் இந்த மாதிரின்னு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டரில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேர், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் ஃபேர், இல்லை ஒரு லெதர் ஃபேர், அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரி யூனிக். இது வந்து இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லா மெம்பர்ஸும் அவங்கவுங்க ப்ராடக்ட்ஸை வந்து பண்ணலாம். ஸோ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகுது. ஸோ வி வாண்ட் மோர் அண்ட் மோர் ஃபுட்ஃபால்ஸ். நாங்கள் வந்து கேரண்டீடாக சொல்கிறது வந்து மோர் தென் 10,000 ஃபுட்ஃபால்ஸ் வரும். வர்றவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வில் ஷேர் வித் ஆல் தி ஸ்டால் ஓனர்ஸ். அதுலேருந்து அவங்க நிறைய லீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆன் தி லைன்ஸ் ஆஃப் எஸ்மார்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன பேனல் டிஸ்கஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தேர் காலிங் இம்பார்ட்டன்ட் பேனலிஸ்ட்ஸு. அது வந்து அனதர் அட்வான்டேஜ் அங்கே இருக்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ், நியூ சர்வீசஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஹைலைட்டட் தேர். அண்ட் வி ஆர் ஹேவிங் வெரி குட் டாப் ஸ்டால்ஸ். மீன் லைக் தங்கமயில் ஜுவல்லரி எல்லாம் பெரிய ஸ்டால் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி there are big concerns who have taken stalls. The various consultants have also taken.
இதனால வந்து ஸ்டால் போட்டவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம், வந்து பார்க்குறவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய லீட்ஸ் கிடைக்கும். அதனால இந்த இது வந்து 2 டேஸும் இட் வில் பி இனாகிரேட்டட் பை சௌபாகியா குரூப் எம்டி on at 9:30 on 4th Saturday அன்னைக்கு மார்னிங் inaugurate ஆகி ஸ்டால்ஸ் will be open to public and to our members also. And அது 2 நாளும் நடக்கும். And கான்ஃபரன்ஸ் as such வந்து it will start at 2:30 in the afternoon on Saturday. கான்ஃபரன்ஸ் வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்மார்ட் வந்து அது இனாகிரேஷன் வந்து 9:30 on Saturday and it will go on till Sunday evening 7 o'clock. ஸோ வெளியூர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க, அக்ராஸ் தமிழ்நாடு வர்றாங்க. இது வரைக்கும் we have got registered, அதாவது ஆன்லைனில் they are registering, we have got around 2,200 registrations already. ஆனால் லாஸ்ட் மினிட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி கெஸ்ட்ஸும் அலௌடு. கெஸ்ட் வந்து we are projecting around 500 guests to participate. இப்போதைக்கு we have reached 50%. On the day of the conference வந்து we expect a spot registration more. So it's going to be a very grand event. In this occasion, I thank our chairman. ஏன்னா சென்னை மெம்பர்ஸ், நாங்கள் 3 பேரும் சென்னை மெம்பர்ஸ், எங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நாங்களும் ஒரு 6 months chairman சொன்ன மாதிரி we have 30 committees. ஏன்னா ஒரு 3,000 people we are providing food, all our members who are coming from across Tamil Nadu. So எல்லாருக்குமே we are providing food at that venue. Entire trade center 1,14,000 square feet புக் பண்ணியிருக்கோம். And first day evening we are having a very good entertainment program. ஏன்னா நம்ம guests they are coming from various parts of Tamil Nadu and from Pondicherry and from Bangalore. அதனால that day evening we want to have the spirit of entertaining with all our friends. அதனால we are engaged Vijay TV TSK group of Vijay TV. They are going to come and perform for 2 hours. So it is our invitation to all of you also. நீங்கள் அவசியம் வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து எல்லாத்துலேயும் கலந்துங்க.